காதுல மாட்டிட்டா சத்தம் குறையும். நல்லா தெளிவா இருக்கும். ம். இப்ப தெளிவா இருக்கும் பாருங்க. காதுல மாட்டிட்டேன். ஆ சரி சொல்லுங்க சார். இப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவு பழக்கத்திலிருந்து இப்ப முன்னத்துக்கு உங்களுக்கு அந்த கொஞ்சம் சுறுசுறுப்பு அந்த மூஞ்சி எல்லாம் மாறி இருக்கு. நல்லா தெரியுது. ம். ம். அதான் இன்னும் அதேதான் ஒரு இன்னும் அந்த 90%லேயே நிக்குது. அது சரி சரி. அது ரைட்டு. அது வரைக்கும் நீங்க இப்ப பெரிய பெருநோய் இல்லையே. பெருநோயிலிருந்து தப்பிச்சிட்டீங்களா? பெரிய நோயிலிருந்து தப்பிச்சிட்டீங்கல்ல. அது ஒண்ணு. இப்ப இந்த பிளட் அந்த மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் அந்த அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்கு. லைட்டா கொஞ்சம் இருக்கு. ஆமா அது போக போக சரியாகும். போக போக சார். அதாவது வந்து ஆ, நீங்க சொன்ன மாதிரி முழு பட்டினி போட்டா அது நல்லா குறையுது. ஆ, அது வந்து ஆ, நல்லா பத்தி நம்ம வெறும் நீர் உணவு இந்த திட உணவுக்கு போகாம வெறும் இதுல இருந்தோம்னா ம், வெறும் இதுல இருந்தா அந்த அது வந்து சார் ஆ, ஏதோ அந்த நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் இருக்குல்ல, இந்த ஆமா. உணவு சாப்பிடுறதுனால அந்த கேஸ் போய் ம், அந்த உடம்பு அந்த தீய கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது போய் மண்டையில ஏறிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதே அதே அந்த தூக்கத்தை கெடுக்கிறது, ஆமா, மண்டை அழுத்து எல்லாமே அந்த கெட்ட கேஸ் தான். ஆமா. அந்த கார்பன் தான். அது கார்பன் வாயு. அழுத்து அழுத்து கரியமில வாயு. கரியமில வாயு. அதுதான் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப காலமா இந்த ஒரு நோய் தான் இன்னைக்கு வரைக்கும் ம், எல்லாம் இந்த எல்லா உணவு வசமும் இல்லாத ஒரு சளி உணவு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ம், அப்ப ம், சின்ன பிள்ளையில இருந்து ம், எல்லாமே ஒரு கட்டத்துக்கு போக போக வயசு ஏற ஏற ம், எல்லாமே மொத்தம் சேர்ந்து ம், அதுதான் நம்ம. ஆனா இந்த நம்ம இந்த இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போயிட்டோமே, ம், அவங்கள நம்பியே மோசம் போயிட்டோம். ம், ம். அவங்க ஒன்றும் சரியாயிரும் சரியாயிரும் அப்படியே வந்து எந்த மருந்தும் சாப்பிடாம பலபடி அதே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி அதேனா திருப்பி அதே நிலைமையில எந்த இல்ல, எப்படி ஒரு தவறான இம்ப்ரூவ் வைத்தியம் பாருங்களேன். எவ்வளவு ஒரு கொடுமையான வைத்தியம் பாருங்களேன். எந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகவே இல்லையே. நாளுக்கான மோசமா மோசமா தான் போய் ஆளை சாகடிக்குது. ஆ, நேத்து அவங்க பாருங்க வந்து ஒரு சின்ன பையன் நேத்து இந்த பாரதி ராஜான்னு ஒரு இயக்குனர், பாரதி ராஜான்னு ஒரு இயக்குனர். அதான் அந்த அம்மையே இறந்துட்டாரு. ஆமா, அவன் அட்டாக்கு. 40 வயசு, 48 வயசு. ஆமா அட்டாக்கு. அப்புறம் எப்படி சாவு பாருங்களேன். ஆமா அப்ப நேத்து ஒரு கராத்தே மாஸ்டர், அந்த ஆளு ஹுசேனி கராத்தே மாஸ்டர் ஒரு ஆளு, வந்து பாருங்க. அவன் ஜாகரான். ஆமா நாமெல்லாம் தப்பிச்சுட்ட பாருங்களேன். நாமெல்லாம் தப்பிச்சுட்ட சுத்தப்பட்டு தப்பிச்சிட்டோம். நம்மளாம் துப்பிச்சிட்டோம்னா அவங்க உணவு பழக்கம் எப்படியோ சொல்ல முடியாது. கடுமையான உணவு பழக்கம், இறைச்சி உணவு பழக்கம் தான். இறைச்சி இறைச்சி. மாமிசம். ஆமா மாமிசம் உணவு. இந்த பாரத ராஜாலாம் மாமிச பழக்கம் உள்ளவங்க. அவங்கெல்லாம் கிடா வெட்டி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி கிடா இளையராஜா, வெட்டி இளையராஜா பொண்ணு கூட 48 வயசு தான். இளையராஜா பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கூட கேன்சர் வந்தது. அது உணவு பழக்கம் தான். உணவு பழக்கம் தான். கேன்சரு உணவு பழக்கம் தானா? பின்னபடி ஆமா, இந்த மிளகா வத்தல், பச்சை மிளகா, கார மிளகா சாப்பிட்டாலே அல்சர் இது கேன்சர் வந்துன்னு சொல்றாங்க. அதாவது பரவாயில்ல. அசைவ உணவு பால் அசைவ உணவு தான். அசைவ உணவு சாப்பிட்டாவே வந்துடும். அசைவம் தான் காரணம். பாலும் சோறு சேர்ந்ததுன்னா, பாலும் சோறும் சேர்ந்ததுன்னா ரத்தம் வந்து, பாலும் சோறும் ஆனா சேர்ந்தாவே போது உடம்பு மரணத்துக்கு. பாலும் சோறு சாப்பிட்டாவே மரணத்தை உறுதி செய்யலாம். அது சரி சார். சின்ன பிள்ளையில இருந்து இப்ப எங்க சொந்தக்கார ஒரு பெரிய சின்னம்மா இல்ல, அப்படியா? சின்னம்மா இல்ல, வர 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 பேரண்டியா பேரண்டி. வர 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 இது தாத்தாடி பேசிக்கோங்க. இங்க போய் யார் பேசுறாங்க பாரு. பழச்சாறு சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுன்னு சொல்லுங்க. பழங்கள் சாப்பிடுங்க தாத்தான்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லு. பழங்கள் சாப்பிடு. அங்க பாரு, அங்க பாரு. வணக்கம். பழங்கள் பழங்கள் சாப்பிடுங்க. வணக்கம். அங்க பாருடா. வணக்கம். அங்க பாரு, பழங்கள் சாப்பிட சொல்லு. அங்க பாரு, பழங்கள் சாப்பிடுங்க, பேராண்டி. சத்து நல்லா வரும்னு சொல்லு. பேராண்டி. பாராண்டி இப்ப என்ன சொல்றாங்க பாரு. பழங்கள் சாப்பிடுங்க, சப்போட்டா சாப்பிடுங்க சொல்லிடு. நானும் தாத்தா தான். சப்போட்டா சாப்பிடு. தர்பூசணி நல்லதா? தர்பூசணி நல்லதா? சப்போட்டா நல்லது. கொய்யாப்பழம், பலாப்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம்,
சரி சரி, நீ போ, வர்றேன், போ. போ. நான் வரேன் 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 ம் வரேன் 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 வரேன். ம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்னம்மா 85 வயசு இருக்கும். ஆ அதுல பால் கறி எல்லாம் 85 வயசு வரைக்கும் இருக்காங்களே சார். ஆ எங்க இன்னொரு பெரியம்மால 90 வயசு ஆகுது. ம் இன்னும் அவரை எங்க பெரியப்பாலா 90 வயசு வரைக்கும் கறி மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ம் பால் காப்பி எல்லாம் ம் 90 வயசு வரைக்கும் இருந்தாங்களே. ம் ம் சாகுற வரைக்கும் மட்டன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கேட்டேன், ஆ, இந்த எதிர்பார்த்தல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது பெருசா கட்டுக்கட்டு சும்மா சும்மா பேருக்கு அப்படி சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிடுது, பேருக்கு இப்படி சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்படியெல்லாம் இல்ல, ஆ நல்லா சாப்பிடுவாங்க. ஆ எங்க அப்பாவே 3 நேரம் கறி சாப்பிடுவாரு. 85 வரைக்கும் இருந்தாரு. ஆ எங்க அப்பா காப்பி சாப்பிட ஒரு நாளைக்கு 10 காப்பி சாப்பிடுவாரு. பால் காப்பி அடங்கப்பா. 10 காப்பி சாப்பிடுவாரு. காலையில எழுந்திரிச்சோன்னா காப்பி தான். அதனால அடிக்கடி அரை கிளாஸ்ன்னு ஒரு நாளைக்கு 5 6 காப்பி சாப்பிட்டுருவாரு. அப்ப பணக்காரன்னு சொல்லுங்க. காப்பி சாப்பிடுறதுன்னா பணக்காரன் தானே சாப்பிட முடியும், சும்மா ஏழைகள் எப்படி சாப்பிட ம். முடியும்? அதாவது எங்க வீட்டிலேயே பசுமாடல் இருந்துச்சு, நாங்களே வளர்த்தோம். ம் பசுமாடு சின்ன பிள்ளைலேருந்து எங்க வீட்டுல பசுமாடு இருந்துச்சு. நாங்களே பசுமாடு நிறைய பால் எல்லாம். ஆஹ், ஆஹ், அதுக்கு சக்கரை காப்பி தூள் இதெல்லாம் பணக்காரர் தானே செய்வாங்க இதெல்லாம். பசுமாடெல்லாம் வளர்த்தோம். மோரெல்லாம் இலவசமா கொடுக்கும் எங்க அம்மா கடைஞ்சி. ம் எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ம் மோடெல்லாம் ஃப்ரீயா எங்க வீட்டு கலவை வச்சுட்டு மித்ததெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கும். அந்த மாதிரி நல்ல செலும்பா பால் தயிரோட வாழ்ந்தோம் நாங்கெல்லாம். எப்ப பார்த்தாலும் நெய் இருக்கும் வீட்டுல. ம் பூரா அந்த மாதிரி சின்ன பிள்ளைந்து வளர்ந்த அது மாதிரி. சின்ன பிள்ளையில இருந்து இந்த பால் எங்க அப்பாலாம் குடிச்சு 85 வயசு வரைக்கும் 3 வேளையும் மட்டன் சாப்பிட்டு இப்படியெல்லாம் அவங்க 85 வயசு வரைக்கும் இருந்தாங்களே. அதுக்கு அந்த முன்னோர்கள் இருந்தால எங்க தாத்தா பாட்டி, ம் அவங்க கடுமையான ஆரோக்கியமான ஆளுங்க. வயல் காட்டு போய் ம் நடந்து காலையில 3 மணிக்கு போய் எந்திரிச்சு போய் ஒரு கடுமையா விளைச்சு அவங்க ஜீன்னால அந்த ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு எங்க அப்பாவுக்கு. ம் அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு. ம் நம்ம சின்ன பிள்ளையில எல்லாம் மருந்தடிக்காத சோறெல்லாம் சாப்பிட்டோம். ம் நம்ம கொஞ்சம் நான் நிறைய வயசு வரைக்கும் ம் 10 15 வயசு வரைக்கும் மருந்தடிக்காத உணவு தான் நான்லாம் சாப்பிட்டுருப்பேன். ம் அது இந்த இந்த வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் தாக்கு பிடிக்குது. ம் அரிசியெல்லாம் எங்க சொந்த வயல்லையே விளைஞ்ச அரிசியிலேயே வீட்டிலேயே வேக வச்சு ம் புழுங்கல் அரிசி ஆக்கி அப்படியெல்லாம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ம் சொந்த நெல், ம் வயல்ல விளைஞ்ச நெல் தான். ம் அப்படியெல்லாம் இருந்ததுனால ம் பெரும்பாலும் மருந்தடிக்க சின்ன பையில ஆரோக்கியமா இருந்துட்டோம். ம் அதனால இன்னைக்கு வரைக்கும் இருந்துருக்கோம். கறிமீ எல்லாம் சாப்பிட்டோம். ம் ஆனா அது ஒன்றும் செய்யலை. ம் எங்க அப்பா 85, எங்க அம்மா நெருக்கி 85. ம் எல்லாரும் ஆரோக்கியமா கறி மீன் சாப்பிட்டே 85 வரைக்கும் இருந்தாங்க. ம் ம் ம். ஆனா உங்களுக்கு மாட்டிடுச்சு, ஆனா உங்களுக்கு மாட்டிடுச்சு. எங்களுக்கு என்ன, நம்ம தீய பழக்கங்கள், ஆ நம்ம நம்மளும் சாப்பிட்டா நம்ம இந்த தீய பழக்கங்கள் வேற இருந்துச்சு. ம் புகைப்பிடித்தல், சாராயம் சாப்பிடுறது, ம் இதே நம்ம காலம் மருந்தடிச்ச யுகம் வேற வந்துட்டோம்ல. அது மட்டும் இல்ல, மருந்தே உள்ள ஊத்திடுறது, மருந்து அடிக்கிறது இல்ல, மருந்தே உள்ள உடல் ஊத்திடுறது. உடல் வேலை கொடுக்கல இல்ல, ஆ உடலுக்கு வேலை கொடுக்கல. ம் மற்றபடி தின்னுட்டு தின்னுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது. ம் வெளியே போனா வண்டி வாகனத்தோட. இன்னைக்கு வரைக்கும் வெளியே நடையா எங்கேயும் போனதில்லை. ஆ பூரா வண்டி வாகனம், ஆ நடையே போனதில்லை. ம் வீடை விட்டு வெளியே போனா வண்டி வாகனம். ம் சின்ன பிள்ளைங்க இப்படியே ம் ஆறு அதனாலதான் நம்மளுக்கு வந்திருக்கு. ம் நம்மளும் அந்த சின்ன பிள்ளைங்க இந்த நடை இந்த பயிற்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ம் உடல் இந்த இந்த அளவு சர்க்கரையெல்லாம் வந்திருக்காது. ம் ம் உடல் ஆரோக்கியமா இது இருந்திருக்கும். அதேதான். உணவு இப்ப நீங்க உணவு உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நம்ம ம். முன்னோர்களை காட்டு, நம்ம நாகரிகத்துல முன்னேறி இருக்கவே தவிர ஆரோக்கியத்துல நம்ம முன்னேறல. நாகரிகத்துல ஆரோக்கியம் தான் முன்னேறணும், ஆமா. ஆரோக்கியத்துல முன்னேறல. ஆரோக்கியம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ம்
இன்னைக்கு இருக்கிற உணவு முறை, ம், இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 25 வயசு வரைக்கும், நான் 25 வயசுக்கு ம், வரைக்கும் இருந்த உணவு முறைக்கும், ம், அதுக்கடுத்து இப்ப ஒரு 35 40 வருஷமா ம், இருந்த உணவு முறை மாறிடுச்சு. ம், நான் 25 வயசுல ஆரோக்கியமா உணவு சாப்பிட்டது, ம். இன்னைக்கு வர அந்த குழந்தைகள் இருந்து 25 வயசு உள்ள ஆளுகளுக்கு கிடைக்கல. அதேதான் அது. ஆனா அவங்க எல்லாம் வந்து மோசமாயிட்டாங்க. ஆ உடல் அந்த 25 டு மேல வர்ற வரைங்க போற உடல் உழைப்பே இல்ல. சாதாரண உணவு நொறுங்க, அப்புறம் நொறுக்கு தீனி எக்கச்சக்கமா உடலுக்கு உழைப்பு இல்ல. உடலுக்கு உழைப்பு இல்லாமே வாழ்ந்துட்டு வரேன். ம். இதனாலதான் இன்னைக்கு வந்து அதுவும் இல்லாம தீய பழக்கங்களுக்கு வேற அடிமையாகிறேன். ஆமா ஆமா ஆமா. இது உணவு பழக்கமும் சரியில்லை, ம், உடல் உழைப்பும் இல்ல, ம். தீய உணவு பக்கத்த மூணும் அடிமையாயிடுறாங்க. இப்ப 3 தீய பழக்க வழக்கம் சரியில்லை, தீய பழக்கத்துக்கு அடிமையாயிடுறான் எல்லாமே. உண்ற உணவும் சரியில்லை, ம், மூணும் அடிமையாகி ம். உணவை வந்து சரியா செஞ்சக்கூடிய ஆட்கள் இல்லாம போயிடுச்சு. அப்ப அதனால ரத்தமும் குடலும் கெட்டு போகுது, ரத்தமும் பெருங்குடலும் எல்லாமே கெட்டு போகுது. எல்லாமே கெட்டு போயிட்டு வருது. ஒவ்வொரு கெட்டு போய் ரத்த ரத்த கெட்டு உடல் ஆரோக்கியம் இன்மை ஆயிருது. அதனால சிறு வயசுலயே புற்றுநோய் வந்துடுது, சிறு வயசுலயே புற்றுநோய், சிறுநீரகத்துல மாரடைப்பு நோய், சிறு வயசுல எல்லா எல்லாமே கொடிய நோய்களா வருது. ஆமா ஆமா, அதுதான் காரணம். இப்ப நீங்க அதுக்கு நீங்க இவ்வளவு ம். நீங்க ஆனா ஒண்ணு, நீங்க எடுத்துக்காட்டு நீங்க பல வகையான உணவு பழக்கத்திலிருந்து மாறி நீங்க எப்படி தப்பிச்சிட்டீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. அதாவது வந்து என்னோட சூழ்நிலை ம், என்னோட சூழ்நிலை என்னன்னா, ம், ஆஹ், இந்த சுகர்ல இருந்து தப்பிக்கணும், ம், உடலை வந்து ஆரோக்கியமா கொண்டு வரணும்ன்ற மன வலிமை. ம். அப்ப நரம்பு மண்டல பாதிப்புல இருந்து தப்பிக்கணும், அது வேற இருக்கு, நரம்பு இந்த மண்டல நரம்பு பாதிப்பு மண்டலம், ஆமா, அது ஒரு மெயினான காரணம். ரொம்ப முக்கியமானது. தூக்கம் இன்மை. அப்ப இத்தனையிலிருந்து இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்ல இருந்து போய் ம், நம்மளை வந்து யாரும் காப்பாத்தலையே. ம், இப்ப சாரு சொன்ன வழிக்கு போய் பார்ப்போம், ம், நம்மளுக்கு ஆரோக்கியமான பாதை கிடைக்குதான்னு பார்ப்போம் ம், அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி வந்தாச்சு. ம். நம்பி வந்ததுல நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது. கிடைக்கும். பல முறை ம். பல முறை ரத்த சோதனை பண்ணாலும் ரத்தம் தூய்மை அடைஞ்சிச்சு, உறுதி ஆயிடுச்சு, இல்ல இல்ல சுத்தம் அதான் இல்லை. ரத்த தூய்மை ஆயிடுச்சு, அது ஒரு காரணம். ம், அதுக்கு அதே எல்லாமே வந்து என்னன்னா, ஆஹ், உணவு உணவுனாலதான் நம்ம பாதிப்படைகிறோம்ன்றது நம்ம விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு. இந்த அவ்வளவுதான். காலகட்டத்துக்கு அதான் உலகத்துக்கு சொல்ல வர்றீங்க, இந்த காலகட்டத்துல உணவு பழக்க வழக்கத்தினால நம்ம ரத்தம் கெட்டு போகுது. ஆமா ஆமா இப்ப ஆமா உணவு வந்து பழக்கமே தவிர உணவு பழக்கமே தவிர உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஆமா, அப்படித்தான் சொல்ல வர்றீங்க. அது ஒரு காரணம். அதாவது வந்து இத சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதாவது வந்து உணவு இல்லாம வாழ முடியும், ம், அது வந்து தேவையில்லை. ம், அது இல்லாமையே நமக்கு வந்து இயற்கையிலே வந்து ம். உணவானது தயாரிச்சுக்குது, இயற்கை தாவரம் மாதிரி, செடி கொடி மாதிரி, மரம் மாதிரி. இயற்கையாகவே கிடைக்குது, கிடைக்குது ம். அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அத புரியிற தன்மையும் மனுஷனுக்கு இல்ல. பாடத்திட்டம் தப்பா இருக்கு, வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் தப்பா இருக்கு. புரியர் கூட மனப்பான்மை இன்னும் இப்ப யாருக்கு இல்ல. வெள்ளைக்காரன் நம்பி போனா வெள்ளைக்காரன் காப்பாத்தணும் இல்ல. ஆ, இங்கிலீஷ் வித்தை ஏன் காப்பாத்துற, எல்லாத்தையும் சாகடிக்கத்தானே செய்யுது. கோடி ஆமா கணக்குல கொடுக்குறாங்க சாப்ப. எத்தனை பேர் நேத்து கூட ஒரு இயக்குனருடைய பையன் இறந்து போனாருன்னா அவரும் லட்சக்கணக்குல செலவு பண்ணியிருப்பாரு, ஏன் காப்பாத்தலன்னு கேக்குறேன். ஆ, அப்ப அதுதான் அவங்க அவனே காப்பாத்தணும். சொல்றான், நோயை வந்து குணப்பாக்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் அப்படித்தான் சொல்றானு, நோயை குணமாக்க முடியாதுங்கிறானு. அதுவே காரணம். அதாவது வந்து ம், இது வந்து சார், ம், இது வந்து வேற. இப்ப நான்லாம் வந்து ம், ஃபர்ஸ்ட் வந்து அலோபதிக்கு போய் ம், அலோபதியில வந்து எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கு, ம், சளி தொந்தரவு. ம், அந்த அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறோம், மண்டை வலி வரும்,
இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொந்தக்கார டாக்டர் இஎன்டி. ஓ. நம்ம எங்க அத்தை மகளை ஆ. கல்யாணம் முடிச்சவர் டாக்டர். ஆ. நம்மளுக்கு அந்நிய முறை வேணும் சொந்தம். ம். எங்க அப்பாவோட தங்கச்சி மகளை, ம். 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 எங்க அப்பாவோட கூட பிறந்து தங்கச்சி, எங்க சொந்த அத்தை ம். 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 அத்தை மகளை அந்த அண்ணனுக்கு கொடுத்துருக்கு. ம். ம். சொந்தக்காரங்க இஎன்டி. ம். அப்ப வந்து எங்க அப்பா அவர்கிட்ட கூப்பிட்டு போறாரு, நம்ம சொந்தம். ம். இந்த மாதிரி இவனுக்கு வந்து அடிக்கடி சளி தொந்தரவு வருது, ம். இந்த மாதிரி என்னன்னு பாருங்க. பூரா பார்க்கும்போது அவர் இந்த எக்ஸ்ரேல எடுத்துட்டு பார்த்துட்டு பூரா இந்த மூக்குக்கு மேலே இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து சளி கோத்துருக்கு, ம். உள்ள சளி அங்கே அடைச்சிருக்கு, இதை வந்து பஞ்சர் பண்ணி எடுக்கணும் ம். அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தடவை பஞ்சர் பண்றாங்க. மூக்குக்குள்ள இந்த உள்ள துவாரத்தை விட்டு இந்த இடத்துல பஞ்சர் பண்றாங்க. பஞ்சர் பண்ணி அதுல வந்து தண்ணியை செலுத்துறாங்க. அந்த துவாரத்து வழியா உள்ள தண்ணி செலுத்தும் போது, உள்ள தண்ணி சுடு தண்ணி வெது வெதுன்னு செலுத்தும் போது உள்ள இருந்த சளி எல்லாம் இன்னொரு மூக்கு வழியா வெளியேறும். ம். ஒரு பக்கம் அந்த வெளியேறது கட்டி கட்டியா ஆ. சளி ம். உள்ள அடைச்சிருக்கு. ம். கட்டி கட்டியா பூரா வெளியேற்றிட்டாங்க. ம். வெளியேற்றிட்டு மருந்து கொடுக்குறாங்க. ம். மருந்து கொடுத்து ஓரளவு ம். ஓரளவு சரியாயிருது. ம். கொஞ்ச நாளைக்கு தான். ம். பழையபடி இந்த நம்ம சளி பிடிக்கும் போது என்ன நினைக்கிறோம், உடனே வந்து இது வந்து அந்த நம்மளுக்கு இந்த சைனஸ்னாலதான் சளி தொந்தரவு வருதோ என்னமோன்னு ஒரு பயம் வருது. ம். அந்த காலையில கொஞ்சம் ஒரு ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டேன். ம். இப்ப பேச பேச கொஞ்சம் டல்லா இருக்கு உடம்பு. சரி. ரொம்ப நேரம் பேசும்போது ஆ. கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு. ம். அதான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, பேசி இப்ப மறுபடியும் நான் கூப்பிடுறேன், மறுபடியும் கூப்பிடுறேன். சரியா? சரிங்க சார். நன்றி சரி. நன்றி. நன்றி.